ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் எம்ஜி கேமிங் மைண்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன கேம் ப்ளே போட போகிறோம் அப்படின்னா, ரோப்ளெக்ஸில் இருக்க பழனி டெம்பிள் எக்ஸ்ப்ளோரிங் கேம் தான் இன்றைக்கி போட போகிறோம். நிறைய பேர் ரோப்ளெக்ஸில் இந்த மாதிரி டெம்பிள் கேம்ஸ்லாம் போடுறாங்க. எனக்கே ஷாக்கிங் ஆகிடுச்சு, என்னடா ரோப்ளெக்ஸில் டெம்பிள்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சரி போய் சும்மா கிருஷ்ணர் டெம்பிள்னு போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தேன். நம்ம பழனி முருகன் டெம்பிளே வந்துருச்சு. ஸோ அதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம். இந்த தடவை நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலில் ஒரு வீடியோ போட்டோம் இல்லையா, அதோட வீடியோ கிளிப் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. ஸோ அந்த சைஸில் தான் இந்த தடவையும் வந்திருக்கு. அது ஏன் அப்படி ஆகுதுன்னு தெரியல. ஸோ இந்த தடவையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே, நம்ம கேமுக்குள்ளே வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே ரூல்ஸ் எல்லாமே சொல்லிடுறாங்க. ஸோ நான் அக்ரி பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இந்த ரூல்ஸ் எல்லாமே என்னென்னா, தப்பான வேர்ட்ஸ் பேசக்கூடாது, இந்த மாதிரி தப்பான ஆக்டிவிட்டீஸ் பண்ணக்கூடாது, அதெல்லாம் தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது ஒரு கோயில். ஸோ அப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கும் அக்ரி கொடுத்துட்டு தான் நம்ம கண்டினியூ பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த சைடு உள்ளே வந்தோடனே இந்த சைடு அந்த ஏதோ ஒரு தீர்த்தம்னு சொல்லுவாங்க, அது எனக்கு மறந்து போச்சு. அந்த குளம் இருக்குது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இறங்கி நல்லா அடியில் பார்த்தா நல்லா ஆழமாக இருந்துச்சு. சரி ஆழத்தில் என்ன தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலான்னு போயிட்டே இருக்கேன். நிஜமாலே இவ்வளோ ஆழமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. ஸோ கேம்லையாச்சும் நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். போக போக போயிட்டே இருக்குது, ரொம்ப ஆழமாக இருக்குது. ஓகே, கீழே பாருங்களேன், ஏதோ பிளாக் கலரில் தெரியுது. டக்குன்னு நான் கேம் விளையாடிட்டு இருக்கும்போது என்ன நினச்சேன்னா, ஏதோ ஒன்று படுத்துருச்சு கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டேன். அப்புறமா பார்த்தா தான் ஏதோ ஒரு சிலை போல். உண்மையாலே உண்மையான குளத்துல இப்படிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே ஒரு சிலை இருக்குது, அந்த சைடுமே ஒரு சிலை இருந்துச்சு. இதுவுமே என்னென்னு அவ்வளோவா தெரில எனக்கு. சரி, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இது கொஞ்சம் நின்றுட்டுருக்க மாதிரி இருக்காது, பட் படுத்துருக்க மாதிரி இருக்குது. சரி, ஸ்லோவாக நம்ம மேல் டைரெக்ஷன் பார்த்து அப்படியே மேலே போயிடலாம். ஏன்னா நம்ம விட்டுட்டோம்னா அது மேலே போகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ நம்மளே ஸ்விம் பண்ணி மேலே போயிடலாம். ஓகே காய்ஸ், இப்போ மேலே வந்தாச்சு. சரி, ஸ்ட்ரைட்டாக அடுத்து டெம்பிளுக்கு போகிற வேலை தான். சரி, இங்கே என்னமோ இருக்குது, இங்கே என்ன இருக்குதுன்னு தெரில. ஓகே, ஒன்றும் இல்லை, சும்மா இந்த மாதிரி தான் கட்டியிருக்காங்க. இது உண்மையான கோயிலில் இருக்குதுன்னு நினைக்கிறேன், பட் இது எதுக்குன்னு தான் தெரில. எனக்கு இதில் எது என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எதுக்கு இருக்குதுன்னு தெரியாது. ஸோ அதனால் யாரும் என்னை திட்டிடாதீங்க. சரி ஓகே, ஸ்ட்ரைட்டாக கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி சைடில் இங்கெல்லாம் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு போயிடலாம். இங்கே நிறைய டைம் விளாட்ன பிளேயர்ஸோடது போட்டிருக்காங்க. பட் இங்கே விளாட்ற மாதிரி என்ன இருக்குதுன்னு தெரில. எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்குது, ஓகே. பட் விளாட்ற மாதிரி என்ன இருக்குதுன்னு தெரில. ஓகே, நம்ம இங்கே இருக்கிற சைடில் இருக்க ஸ்டாச்சூஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டே போகலாம். பார்த்தீங்கன்னா, சாப்பாடு கடை. இந்த சாப்பாடு கடை எல்லா இடத்துலையுமே இருந்துச்சு. நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது பார்த்தேன். கோயிலுக்குள்ளேயும் இருந்துச்சு, இங்கேயும் இருந்துச்சு. உண்மையாக நான் பழனி முருகன் டெம்பிள் போனப்பையும் பார்த்தேன், இருந்துச்சு. பட் போகிறப்போ சாப்பாடு கொஞ்சம் தீந்துருச்சு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த சைடுமே ஏதோ போட்டிருக்காங்க, என்னன்னு தான் தெரில. அது ஜூம் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்குது. சரி, அதெல்லாம் நம்ம எதுக்கு படிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஓகே, இங்கேயுமே ஏதோ கொடுத்துருக்காங்க. டெலிபோர்ட் ஃபெயில்டுன்னு வந்துருச்சு. சரி, விட்டுருவோம். இப்போ நான் விளையாடிட்டுருக்கேன் இந்த கேம் பிளேயில் கொஞ்சம் நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ்லாம் லைட்டாக எரர்னு வரும் அங்கங்கே. ஸோ ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் நெட்வொர்க்கு. ஸோ அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நார்மலாக தான் இருக்குது, போக போக தான் கொஞ்சம் ஸ்லோவாகிட்டே போகும். அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி ஓகே, இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மயில் மாதிரி பொம்மை, இந்த சிலை இருக்குது பாருங்களேன், அழகாக இருக்குது. இங்கெல்லாம் எதோ வச்சுருக்காங்க, இது என்னென்னா தெரில. சரி, இந்த சைடு பார்த்திங்கன்னா கோயில் இருக்குது, அதாவது விநாயகர் கோயில் இருக்குது. ஓகே, சின்ன சன்னதி மாதிரி வச்சுருக்காங்க. ஓகே, இதுவுமே பார்த்தாச்சு. இங்கே பாருங்களேன், செருப்பு கடை போல். இது செருப்பு கடை இல்லைங்க, நான் கூட செருப்பு கடைன்னு நினச்சேன். செருப்பை கழட்டி வைக்கிறதுக்கு இங்கே போட்டுருக்காங்க ஸ்டாண்டு மாதிரி. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு முன்னாடி இந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸை போட்டு போங்கன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு 4 ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டு கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி இங்கே ஒரு சாரீ இருக்குது. ஸோ அதை எடுத்து போடலாம்.
கிளிக் டு வியர்னு போடுறாங்க. நானும் கிளிக் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் ரெக்கார்ட் பண்ணும்போது டச்சை ஷோ பண்ணுற ஆப்ஷன் கொடுக்கறதுனால நான் கிளிக் பண்ணுறது உங்களுக்கு தெரியாது. பட் நான் கிளிக் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். நான் ரொம்ப நேரமாக கிளிக் பண்ணிகிட்ருக்கேன். பட் அது வியர் ஆகவே மாட்டேங்குது. நெட்வொர்க் ப்ராப்ளமா இல்லை இந்த கேம் ப்ராப்ளமான்னு சொல்லிட்டு தெரியல. நானும் பாருங்களேன் கிளிக் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். இப்போ நிற்கிற டைம் எல்லாமே கிளிக் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் அது வரவே மாட்டேங்குது. ரொம்ப நேரம் ஆகுது, ஏனே தெரில. இவ்வளோ நேரமாச்சு, சரி போயிடுவோம். இல்லை வேணாம், நம்ம வந்து எதுக்கு வியர் பண்ணிட்டே போயிடுவோம். அப்புறம் வெறும் காஸ்டியூமோட எதுக்கு போயிட்டு, ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் தானே போட்டு போயிடும்னு சொல்லிட்டு நானும் வந்து கிளிக் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ கூட வரமாட்டேது பாருங்களேன். 3 டைம்ஸ் கிளிக் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் 3 டைம்ஸ் மேலே கிளிக் பண்ணிட்டேன். இப்போ ஒரு வழியாக வந்து வந்துருச்சு ட்ரெஸ்ஸு. ஓகே கைஸ், இப்போ இங்கே பாருங்கள் சைடில் ஏதோ அந்த போஸ்டர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. பட் அது என்னன்னு கிளியராக தெரியல. இங்கேயுமே பெரிய பெரிய பேனர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. நம்ம வந்தது இப்போ பார்த்தீங்கன்னா நைட் டைம் வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட் டைம் வந்தப்போ மார்னிங்காக தான் இருந்துச்சு. இப்போ வந்து நைட் டைமில் வந்திருக்கோம் போல். ஓகே, இங்கே பாருங்களேன் கருப்புசாமி சன்னதின்னு இருக்குது. ஓகே, இங்கேயுமே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துடுவோம். ஓகே கைஸ், இப்போ வந்து கொஞ்சம் ஃபுல் ஸ்க்ரீன் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போது ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் சின்ன ஸ்க்ரீனாக இருக்கும். இப்போ உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும். ஓகே, பாதி இதில் எப்படின்னு கொஞ்சம் கோச்சுக்காதீங்க. அப்படி தான் இருக்குது. கொஞ்சம் ஃபோன் கேம் வந்து சரியில்லை. ஓகே, இங்கே கருப்புசாமி சன்னதியும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. அப்படியே நான் வந்து பாதி கிளிப்பை கட் பண்ணிட்டேன். நம்ம மேலே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல வந்து கொஞ்சம் நெட்டு இங்கே கரெக்டாக வந்து இங்கே என்ட்ராகும்போது வந்து நெட்டு வந்து இதுவாகிடுது. நானும் 2-3 தடவை ப்ளே பண்ணிவிட்டேன். இங்கே கரெக்டாக வரும்போது நெட்டு வந்து என்ன ஆகிடுதுன்னா போயிடுது. ஸோ என்ன இதுன்னே தெரில. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இது ஃபுல்லாமே வந்து இந்த குதிரை வந்து இது இருக்கிற மாதிரி வந்து 2 சைடுமே அழகாக வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. கேமாக இருந்தாலுமே நல்ல ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரியே வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ சைடில் ஃபுல்லாமே வந்து குதிரையாக இருக்கிற மாதிரி அழகாக பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நெட்டு ஸ்லோவாக இருக்குது. அதான் வந்து நான் கொஞ்சம் நின்று செக் பண்ணிகிட்ருக்கேன் நெட் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. சரி பொறுமையாக போவோம். நீங்கள் ஸ்லோ மோஷன் வீடியோ பார்க்குற மாதிரி பார்த்துட்டே வாங்க. ஓகே, ரொம்ப டைம் எடுக்குது போகிறதுக்கே. பாருங்களேன், வந்துருச்சு செக் யுவர் நெட்வொர்க் கனெக்ஷன் சொல்லிட்டு. சரி நம்ம செக் பண்ணிவிட்டு வந்துடுவோம். ரீகனெக்ட் கொடுத்தாலும் ரீகனெக்ட் ஆக மாட்டேங்குது. பாருங்களேன் நெட்டு கூட இருக்குது, இருந்தாலும் இதுவாகலை. ஓகே பரவாயில்ல, நம்ம மறுபடியும் இந்த நெட்டை வச்சே போவோம். இங்கேயுமே பார்த்திங்கன்னா மயில் சிலை இருக்குது. முருகனுக்கு ஏற்றாப்புல மயில், வேல், உண்டியல் எல்லாமே வச்சுருக்காங்க. முருகன் சன்னதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முருகன் கொஞ்சம் கண்ணாடி போட்ட மாதிரி இருக்கார். வெளியில் அந்த இதில் இருந்தது வந்து நல்லா இருந்துச்சு, கீழே இருந்தது. இங்கேருந்து கொஞ்சம் வந்து ஓரளவுக்கு ப்ராப்பராக இல்லை. ஸோ வெளியில் இருந்ததையும் எங்கேயும் போட்டிருக்கலாம். மற்ற எல்லா சிலையும் ப்ராப்பராக வச்சுருக்காங்க. மெயினான முருகனை ஒழுங்காக வைக்கலவங்க. ஓகே பரவாயில்ல. அந்த இதுக்குள்ளேயே ஓரளவுக்கு மேலே போக முடியல, ஃபுல்லாக உள்ளே போக முடியல. ஸோ ஓகே, அடுத்து வந்து இங்கே இருக்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அங்கே ஏதோ வந்து ஒரு டெலிபோர்ட்டிங் இது மாதிரி தெரியுது, அது என்னன்னு தெரில. ஸோ போயிட்டு அது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, அந்த 1000 கால் மண்டபம்னு சொல்லுவாங்களே அதான் நினைக்கிறேன். அதான் 1000 பில்லர்ஸ் மண்டபம்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஓகே, இந்த மாதிரி நிறைய மண்டபத்துக்கு போகிற அந்த டெலிபோர்ட்டிங் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது கைஸ். பட் நான் இந்த தடவை நான் போகல. அடுத்த தடவை வந்துட்டு நம்ம போய் அதையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி போகணும். ஏன்னா இந்த தடவை வந்து இந்த கோயிலை மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற பிளானில் தான் வந்தேன். ஓகே, இங்கே என்ன போட்டிருக்குன்னா அது சித்த மண்டபம் வேர் த லார்ட் வில் பி சர்வ்ட் ஆன் அ ஸ்விங். ஓகே, இங்கே தான் வந்து இந்த கிருஷ்ணர் வந்து ஸ்விங்கில் வந்து ஆட்டி விட்டு இது பண்ண மண்டபம் அது. என்ன கதைன்னு எனக்கு தெரியாது, போட்டிருக்கிறத தான் சொன்னேன். இது என்ன சாமி அப்படின்னா மாரியம்மன். ஓகே, மாரியம்மன் சிலை. அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து மாரியம்மன் மாதிரி தான் கைஸ் இருக்குது. கீழே 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. தூபம்னு கொடுத்துருக்காங்க, கற்பூரம்னு கொடுத்துருக்காங்க. கற்பூரம் தான் எரியுது, தூபம் வந்து புகையாக தான் வருது. அது என்னன்னு தெரில, தமிழில் தெரிஞ்சுருந்தா சொல்லியிருந்துருவேன். இடையில தாமரை இருக்குது, அது எதுக்குன்னு தெரில. சரி விட்டுட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுற வேலையை பார்ப்போம்.
இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயுமே மாரியம்மன் இது இருக்குது. நம்ம கற்பூரத்தை காட்டிட்டு போயிடுவோம். அது எதுக்கு வேஸ்ட்டாக வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணிடுவோம். ஓகே, இந்த போர்டு அந்த நேம் போர்ட்ஸ்லாம் ரொம்ப மேலே இருக்கா. ஸோ அது என்ன சாமின்னு வந்து அது கரெக்டாக படிக்க முடில. அதனால் ஜூம் பண்ணி படிக்கிறதுக்கு லேட் ஆகுது. சரி, ஓகே, இங்கே ஒரு இது சன்னதி தனியாக இருக்குது. இங்கே என்னன்னு பார்த்துட்டு போயிடுவோம். ஓகே கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயுமே ஏதோ ஒரு பெண் தெய்வம் தான் இருக்குது. பட் என்னன்னு தான் தெரில. சரி, நம்ம ஜூம் பண்ணியே பார்ப்போம் போர்டை. ஓகே, ஜூம் பண்ணியாச்சு. காமாட்சின்னு தெரியுது. அவங்க என்னன்னா காஞ்சிபுரம் காமாட்சி தான். ஓகே, காமாட்சி அம்மன் சாமி அதையுமே பார்த்தாச்சு. அடுத்து வந்து இங்கே வந்து இந்த சங்கீத அந்த இதெல்லாம் வாசிப்பாங்க இல்லையா, இது நான் சவுண்டு வால்யூம் ஆப்ஷன் கொடுத்துருந்தேன்னா உங்களுக்கு வால்யூம் கேட்டிருக்கும். பட் பாட்டு சத்தம்லாம் கேட்டுகிட்டே தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா பஞ்சாமிர்தம் வைக்குது. இங்கே வந்துட்டு ஜாயின் அ நியூ சர்வர் டு எக்யூப் இட். நியூ சர்வரில் ஜாயின் பண்ணால் தான் நமக்கு பஞ்சாமிர்தம் கிடைக்குமா. அப்புறம் எதுக்கே இங்கே நின்றுருக்க நீ? சபா, எதுவுமே வந்து பிரசாதம் வாங்குற மாதிரியும் இல்லை, பஞ்சாமிர்தம் வாங்குற மாதிரியும் இல்லை, சும்மா தான் கடை வச்சுருக்காங்க. சரி, ஓகே, இங்கே ஏதோ சன்னதி இருக்குது. எலி இருந்தாலே கண்டிப்பாக அது விநாயகராக தான் இருக்கும். ஓகே, விநாயகர் நம்ம கீழே பார்த்தாச்சு. சரி, இங்கேயும் இருக்கா பார்த்துட்டு வந்தாச்சு. அடுத்து இந்த சைடு இப்போ நம்ம வந்து இது ரைட்டா அது லெஃப்டா? ஐயோ, ஓகே, இது லெஃப்ட்டு தான். லெஃப்ட்டு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு கைஸ். இப்போ ரைட் சைடு தான் போகிறோம். ஓகே, ரைட் சைடு போயிட்டு ரைட் சைடு என்ன இருக்குது அப்படின்றதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோம். இங்கே ஏதோ ஒரு சன்னதி இருக்குது. இங்கே யாரோ நிற்கிறாங்க. இது என்னன்னா தெரில. இது என்ன சிலைன்னு தெரில. ரெக்கையோடு நிற்கிறாங்க. ஓ, ஓகே, இது வந்து தெரில கைஸ் யாருன்னு. ஓ, நாம போட்டிருக்காங்க பெருமாள். ஓகே, பெருமாள் கண்டுபிடிச்சாச்சு. அப்படி தான் நினைக்கிறேன், தெரில. ஓகே, அடுத்து இங்கேயுமே ஒரு ஸ்டால் இருக்குது கைஸ். அங்கே வந்து சண்முக சுவாமின்னு ஒரு பேர் போட்டாருன்னு தான் இங்கே சரவணன் ஒருத்தர் நிற்கிறாரு. இங்கேயாச்சும் இருக்கான்னு போய் பார்ப்போம். இங்கே பஞ்சாமிர்தம் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க கைஸ், பஞ்சாமிர்தம் கிடையாது. இந்த பூ பழம் தட்டு, இந்த திருநீர், அப்புறம் சிலை, அதுதான் இருக்குது. பஞ்சாமிர்தத்தை தவிர எல்லாமே வச்சுருங்கடா டே. சரி, ஓகே, இங்கே மணி இருக்குது. அந்த மணியை அடிச்சுட்டு போயிடுவோம். கார்னரில் கொண்டு போய் வச்சுருக்காங்க. அதுவும் பாதி வெளியில் இருக்குது, செவத்துக்கு வெளில. சரி, ஓகே, அந்த மணியை அடிச்சுட்டு போயிடுவோம். நம்ம அடிக்கிறது சவுண்டு கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், டச் அந்த சவுண்ட் ஆப்ஷன் வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது ஆஃபில் போட்டுட்டேன். பிகாஸ் இதில் கேட்குற எல்லா சவுண்டுமே கேட்கும். அப்போ நான் பேசுகிறது எல்லாமே மிங்கிளாகி ஒழுங்காகவே கேட்காது. இதை நான் எப்போ கண்டுபிடிச்சேன்னா, அந்த என்னோடய சேனலில் ஃபஸ்ட்டு அந்த டுங் டுங் சாகர் வீடியோ போட்டேன் இல்லையா, ஸோ அந்த இதில் தான் நான் கண்டுபிடிச்சேன். நம்ம இந்த கேம் சவுண்டும் நம்ம பேசுகிற சவுண்டும் சேர்ந்து கொலாப்ஸ் ஆகி எதுவுமே ஒழுங்காக கேட்கல அப்படின்றத. ஓகே, இங்கே எதுக்கும் வந்திருக்கோம். உபன்யாச மண்டபம். இது என்ன மண்டபம் தெரில. இங்கே டெலிபோர்ட் ஆகிற மாதிரி இருக்குது. சரி, நம்ம அடுத்த தடவை வரும்போது மண்டபத்தெல்லாம் நம்ம அடுத்த தடவை பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்து அங்கே ஏதோ இருக்குது. அது என்னென்னு பார்த்துட்டு வந்துடுவோம். இங்கே இருக்க சன்னதியை பார்த்தாச்சு. இது வந்து பெருமாள் சன்னதி. ஓகே, இங்கே ஏதோ இருக்குது. ஓகே, சூரிய குடும்பம். சூரியனை வழிபடுறாங்க இல்லையா, ஸோ சூரிய குடும்பம். அது ஏதோ சொல்லுவாங்க. 9 பேர் இருப்பாங்களே, அது என்னன்னு தெரில. சுற்றி வேற வருவாங்க. ஓகே, இது பார்த்திங்கன்னா எதுவும் இந்த திருவிளையாடல் அந்த போஸ்டர் போட்டுக்கு, மண்டபம் கூட இல்லை, போஸ்டர் போட்டுக்கு. சரி, நம்ம என்னன்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம். என்னன்னே தெரியலையது. இங்கே ஏதோ எழுதியிருக்கு, ஸ்டெப் இயர் ஃபார் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். சரி, நம்ம இங்கே என்ன இருக்குன்னு ஓகே கைஸ், அந்த ஞான பழத்தை வாங்கிறதுக்கு அந்த ஒரு கதை நடக்கும் இல்லையா, ஸோ அந்த கதையை வந்து பிக்சர் பை பிக்சராக வந்து கீழே வேர்டிங்ஸும் போட்டு எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி. அந்த கதை தான் அந்த சின்ன ஒரு பாட்டு. முருகன் வந்துட்டு உலகத்தையே சுற்றி வருவார். இவர் வந்து தாயன் தகப்பன் தான் வந்து உலகம்னு சொல்லிட்டு சுற்றி வருவார் விநாயகர். அப்போ இவருக்கு வந்துட்டு அந்த பழத்தை வந்து கொடுத்துருவாங்க. அந்த கதை தான். நான் கூட ஏதோ பெருசாக இருக்குன்னு நினச்சிட்டு வந்தேன். ஓகே, இந்த கதையை தான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்தாச்சு கைஸ். ஒரு வழியாக நம்மளோட முருகன் தரிசனம் நல்லபடியாக முடிஞ்சுது. இப்போது மேலேருந்து மலையிலேருந்து கீழே இறங்கிடுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல வரும்போது இந்த நெட்டு வந்து ஸ்லோ ஆகிடுது. என்ன எனக்கும் தெரியல.
ஓகே கைஸ், இங்கே வந்து இந்த சைடுலாம் இருக்கே, இப்போ நான் போயிட்டுருக்க சைட்லாம் வந்துட்டு நல்லா பெருசாக இருக்கும். அப்புறம் அந்த கை கழுவுற இடம்லாம் போட்டிருப்பாங்க, கை கால் கழுவுற இடம்லாம். அதெல்லாம் இல்லை, இதில் இல்லை. மேபி கேமுன்றனால இவங்க இமேஜினேஷன் படி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, பொறுமையாக நம்ம வந்து கீழே இறங்குவோம். ஏன்னா நம்ம நெட்டு ரொம்ப பொறுமையாக இருக்குது. ஸோ நம்மளும் பொறுமையாக தான் நெட்டில் கீழே இறங்க முடியும். ஓகே ஓகே, ஃபாஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு கடைசியாக அந்த சன்னதியை பார்த்துட்டு அப்புறமா கீழே இறங்கிடுவோம். ஓகே, கீழே பொறுமையாக இறங்காமல் நல்லா குதிச்சு குதிச்சு இறங்கலாம். ஏன்னா இது ஈஸியாக தான் கைஸ் இருக்குது. ரொம்ப சின்ன படிக்கட்டை தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இறங்குறதுமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. இறங்குறது மட்டும் இல்லை, ஏறதுமே ஈஸியாக தான் இருக்குது. படிக்கட்டில் ஏறல, நான் குதிச்சு குதிச்சு தான் போயிட்டுருந்தேன். ஓகே, வந்தாச்சு. இங்கே பாருங்களேன், யாரோ 4-5 பேர் வச்சு நின்றுறாங்க. தெரிஞ்சவங்க மாதிரி தெரியுதே. இல்லை ஓகே, தெரிஞ்சவங்களாம் இல்லை. சரி, நம்ம சும்மா பார்த்தேன் ஏன்னு சொல்லிட்டு. சரி, நம்ம லாபிக்கே போயிடுவோம். காலையில் வந்தோம்னு வச்சுக்கேன், அந்த ஸ்பான் ஆகிற இடம் இருக்குல்ல, அது வந்துட்டு சாதாரணமாக தான் இருக்குது. நைட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கோலம் போட்டு அழகாக இருக்குது. அவ்வளோ நல்லா பிரைட்டாக அழகாக இருக்குது. பாருங்கள், இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க. சரி, இங்கிட்ட எல்லாம் என்னமோ பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே என்ன இருக்குது? ஒருவேளை கடலில் குதிக்கிற மாதிரி ஏதோ ஆப்ஷன் வச்சுருப்பாங்களா? நினச்ச மாதிரியே ஒரு லெவலுக்கு மேலே போக முடியல கைஸ். இதெல்லாம் சும்மா இமேஜினேஷன் மாதிரி, விசுவலைசேஷன் மாதிரி தான் சும்மா. ஓகே, நம்ம ரீஸ்பான் இடத்துக்கே வந்தாச்சு. ஓகே கைஸ், பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.